லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாரும் வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஏய், இப்ப எதுக்கு திருமாறனோட தட்டு எடுக்கிற நீ? முதல்ல எந்திரி. எந்த தட்டுல சாப்பிட்டா என்ன? தட்டெல்லாம் ஒன்னும் சொல்லாது. நான் இங்கதான் உட்காருவேன். ஏங்க, நீங்க அதுல உட்காருங்க. ஏய், இப்ப எதுக்கு இந்த தட்டை எடுத்துட்டு போற? கவலைப்படாத சாருமதி, உனக்கு நிச்சயமா சோறு போடுவேன். ஆனா ஒரு ரேஞ்சுக்கு இந்த தட்டெல்லாம் செட் ஆகாது. உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தட்டு வச்சிருக்கேன். இரு, அதை போய் நான் கொண்டு வரேன். ஏய், என்னது இது? நான் என்ன நாயா? அலுமினிய தட்டை வைக்கிற? ஐயோ, அதுக்கெல்லாம் நான் இந்த தட்டை வைப்பேனா? அது நன்றி உள்ளதாச்சே. முறைக்காத சாருமதி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். நாளைக்கு இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம். அப்போ ஜெயில்ல இதே மாதிரி அலுமினிய தட்டு தானே கொடுப்பாங்க. நீ நல்ல தட்டுல சாப்பிட்டு அது பழகி போய் திடீர்னு நீ ஜெயிலுக்கு போய் அலுமினிய தட்டுல சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உன் மனசு தாங்காதுல்ல. அதான் இப்போல இருந்தே உனக்கு இந்த தட்டை பழகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்ன வேலைக்காரின்னு சொன்னல, அதுக்கு இது பதிலடி. ரிவெஞ்சுமா, ரிவெஞ்சு. ஓசி சோறு திங்கிற உனக்கே இவ்ளோனா உரிமையோட இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், உட்காரு சாருமதி. கூல் கூல் கூல். உட்காரு, உட்காருமா. ஏய், உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல தட்டுல என்னடி உனக்கு ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? போட்டத சாப்பிட்டுட்டு போ. இது என்ன உனக்கு புதுசா? உன் பார்ட்னர் அகிலனுக்கு ஜெயில இதே தட்டுல தானே சோறு போடுவாங்க. உனக்கு மட்டும் என்ன? இந்த வீட்டுல யாரும் உன்னை மதிக்க போறதில்ல. கிட்டத்தட்ட உனக்கு இதுவும் ஜெயில் மாதிரி தான். ஆதிரா அதை மேட்ச் பண்ணி தான் தட்டு கொடுத்துருக்கா. பேசாம சாப்பிடு. ஆதிரா, சாப்பாடு போய். என்ன? ஏன் சாப்பிடாம இருக்க? எதுல சாப்பிட்டா என்ன? தட்டு ஒண்ணு சொல்லாதுன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் ஏன் தயங்குற? சாப்பிடு. சாப்பிடலன்னா நாளைக்கு உனக்கு டிஃபன் கிடையாது.
சொல்லு சாரு, எப்படி இருக்க? கேவலப்பட்டுட்டு இருக்கேன் அகிலா. என்னாச்சு? எல்லாரும் முன்னாடியும் ஆதிரா என்ன அசிங்கப்படுத்திட்டான். என்னால தாங்கவே முடியல. சாரு சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அகிலா பொறுமையா இருக்கிறது? குழந்தைய வச்சு அவளை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சோம், அதுவும் முடியல. பர்த்டே ஃபங்க்ஷன்லயும் அவ தான் ஜெயிச்சா. அவளுக்காக திருமாறன் என்னையவே அடிச்சான். இப்ப அவ என்ன சோத்தால அடிக்கிறான். இந்த மானகெட்ட சோத்த என்ன திங்க சொல்றியா? ஆதிராக்கு அவ்வளவு கொழுப்பா என்ன? முக்கியமா அவளுக்கு வாய் கொழுப்பு. நீ ஜெயில திங்கிற மாதிரி நானும் அலுமினிய தட்டுல திங்க போறானா? ரொம்ப ஆடுறா அகிலா அவ. ஓ, ஆடட்டும் ஆடட்டும். நம்ம டார்கெட் திருமாறன். அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை அடிக்கணும். ஆனா அந்த ஆதிரா அங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. கரெக்ட். கோர்ட் ஆர்டர் படி தான் நான் பொண்டாட்டி. ஆனா இங்க அவதான் பொண்டாட்டி மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி ஆதிராவை அடக்கே ஆகணும் அகிலா. அடக்கிறதா? அவளை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் பாரு. அரஸ்டா? புரியல அகிலா. உன்னை கேவலப்படுத்தின அதே அலுமினிய பாத்திரத்தில் தான் அவ ஜெயில சோறு தின்பா. என்ன சொல்ற அகிலா? அவ குறிச்ச சோத்துல அவளுக்கே சூனிய வைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். சூப்பர் ஐடியா அகிலா. இப்ப எப்படி பண்றேன்னு பாரு. சீக்கிரமா செய். விஷம். இது உனக்காக தான் ஆதிரா. அலுமினிய தட்டை வச்சு என்ன அவமானப்படுத்த பாக்குறியா? இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. இந்த விஷ பாட்டில ஆதிரா ரூம்ல வைக்கணுமே. ஆனா அவ இருக்கிறப்ப எப்படி உள்ள போறது? என்ன பண்ண போற ஆதிரா?
இல்லம்மா, இங்கதான் ஃபோன் பேசிட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியலையே. வீட்ல தானே இருக்கோம், எங்க போயிட போறா? ஆனா அவங்க எங்கதான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாட்னடி ஆதிரம், எனக்காடி அலுமினிய தட்டை வைக்கிற? ஆதிரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் கையில விளங்க மாட்ட போற. இன்னியோட உன் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈஸியா நாங்க திருமாறனோட சொத்தை அடிச்சிருவோம். அழிக்கிறதுக்காக நான் விஷத்தை கூட சாப்பிடுவேன்டி. ஏய் சரு, ஏய் சரு, சரு என்னாச்சு? மா மயக்கமா வருதுங்க. சரு, சரு இங்க பாரு. சாருமதி, என்னாச்சு? தெரியல, திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு சாரு, போயிடுச்சு. சரு, என்னடியா சாரு, சொல்லுக்கு? சாரு, சாரு, ஏய், எந்திரி. சாரு, மயக்கமா வருது. என்னாச்சுங்க? ஏய், இவ்வளவு நமக்கு தான் மயக்கம் வரும், இவளுக்கு எப்படி? ஏய் ஏய், எந்திரா. சாரு, ஏய், சாரு, 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 எந்திரி, சாரு. சரு, என்னாச்சு உனக்கு? சாரு, எந்திரி, சாரு. என்னாச்சு? என்னாச்சு? சரு, தெரியலங்க. ஆதிரா கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு மயக்கமா வருது. ஏய், மயக்கம் வருதுன்னா, நீ. ஆதிரா என்ன விஷத்தையா கலந்தா? அதானே, நாங்களும் அதே தானே சாப்பிட்டோம், நல்லா தானே இருக்கும். சாருமதி, இவ நடிக்கிறாடா. மா ஐயோ, நான் மயக்கணும். ஐயோ, ஏய், ஐயோ, சரு, நீங்க என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. ஏய், சரு, சரு, ஐயோ, சாரு. நீங்க பயமா இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க. தூக்கு. சாரு, பாத்து. சருமதி, சாருமதி, சருமதி, சாருமதி. அது, போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஆ. சரு, டேய் சாரு, ஏய், சாருமதி. என்னம்மா இது? ஏய் ஐயோ, சருமதி, இந்தாங்க, இந்தாங்க. குடு. ஐயோ, எங்க டாக்டரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே. ஆதிரா, ஃபேன் போடு. ஹலோ டாக்டர், நான் திருமாறன் பேசுறேன். சாருமதி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இது என்ன உண்மையான மயக்கமா இல்ல திருமாறன கைக்குள்ள போறதுக்காக ஏதாவது பிளான் பண்றாளா? இல்ல அகல்யா, நிஜமாவே இவளுக்கு கண்ணு சொருகிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போய் பாக்குறேன் அத்தை. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. வாங்க டாக்டர், பாருங்க. என்னாச்சு? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா.
ஓகே. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க சொல்றேன். இவங்க கிட்ட ஏதாவது நீங்க சண்டை போட்டீங்களா? இல்ல இவங்க மன வருத்தத்துல இருந்தாங்களா? அப்படி இல்லனா சூசைட் அப்படி இப்படின்னு ஏதாவது? ஏன் டாக்டர், என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேக்குறேன். தெரிஞ்சா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கேக்குறேன். கடைசியா என்ன சாப்பிட்டாங்க? சாப்பாடும் குழம்பும் தான் சாப்பிட்டாங்க டாக்டர். ஆதிரா, மெதுவா இங்க பாருங்கம்மா. எங்க இருக்க? ஒண்ணும் இல்ல, யூ ஆர் ஆல் ரைட். மெதுவா எந்திரிங்க. பாத்து மெதுவா. இப்போ டாக்டர். ஓகேவா? என்ன பிரச்சனை? சாரு உடம்புக்கு என்ன? டாக்டர், நான் சாப்பிட்ட உடனே வயித்த புரட்டி தலை கிறுகிறுன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன ஆச்சு டாக்டர்? அது என்னன்னு ஒரு டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிடும். டாக்டர், வாங்க. நர்ஸ் உடனே பிளட் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், எதுக்கு இதெல்லாம்? அதானே, அதான் நல்லா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காளே, அப்புறம் எதுக்கு டெஸ்ட் எல்லாம்? எடுத்துட்டேன் டாக்டர். ஓகே. டாக்டர், பிளட் எடுத்துட்டேன். ஓகே, சீக்கிரம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டாக்டர், இது என்ன டெஸ்ட்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்மா. என்ன டவுட் டாக்டர்? ரிசல்ட் வந்தா தெரியதானே போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது என்ன டெஸ்ட்னு எனக்கு தெரியும். வரப்போற டெஸ்ட்ல ஆதிரா ஃபெயில் ஆக போறா, அது மட்டும் நிச்சயம். ஏ ஆதிரா, நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி நாள் இதுதான். என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர், ஆதிரா, இந்தாங்க ரிப்போர்ட். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர். நான் நினைச்ச மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன டாக்டர்? உங்க வைஃப் மயங்க விழுந்ததுக்கு விஷம் தான் காரணம். வாட்? விஷமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, சாருமதி சாப்பிட்டதுல விஷம் கலந்திருக்கு. சாப்பாட்டுல நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷமா? அது எப்படி? அடி பாவி, எதுக்கு நீ என் சாப்பாட்டுல விஷம் கலந்த? என்னம்மா சொல்றீங்க? ஆமா டாக்டர், என் மேல இருக்கிற கோவத்துல விஷம் கொடுத்து என்ன கொல்ல பாத்திருக்கா டாக்டர். சொல்லாதீரா, எதுக்கு இப்படி பண்ண நீ? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாங்க, பைத்தியம் தான். இவ குடுத்தான் நம்பி சோத்த வாங்கி நான் தின்ன பாருங்க, நான் பைத்தியக்காரி தான். ஏ கொலகாரி, உளறாத சாரு, நான் ஏன் உன்னை கொல்ல போறேன்? உனக்கு என்ன காரணமா? இல்ல என்ன காரணத்தை நீ கண்டுட்ட?
இது வரைக்கும் ஆதிரா ஒரு புழு பூச்சிக்காத துரோகம் பண்ணிருக்காளா? தட்டுல சோத்த போட்டு ஆதிரா தானே கொண்டு வந்து கொடுத்தா. அவ கலக்காம சோத்துல எப்படி விஷம் வரும்? எங்களை கேட்டா நீ சாப்பிட்ட சாப்பாடு தானே நாங்களும் சாப்பிட்டோம். அது எப்படி உனக்கு மட்டும் விஷம் வந்தது? அப்போ இந்த டாக்டர் சொன்னது பொய்யா? ஆமா, போய்தான். விஷம் இருக்குன்னு ஒரு பேப்பரை காமிச்சு சொன்னா நாங்க நம்பணுமா? பாருங்க டாக்டர், உங்க ரிப்போர்ட்டையும் இவங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு விஷம் வச்சதுல எல்லாருக்குமே ஒரு போட்டு இருக்குமோ டவுட்டா இருக்கு எனக்கு. ஏய், இதுக்கு மேல பேசுன உன்னை கொன்றுவேன். மிஸ்டர் திருமாறன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரிப்போர்ட் எடுத்தது உண்மைதான். ஆனா இவங்களை செக் பண்ணப்பவே விஷம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கன்ஃபர்மேஷனுக்காக தான் டெஸ்ட்டுக்கு அனுப்புனேன். சாருமதி சாப்பிட்ட ஃபுட்ல 100% பாய்சன் இருக்கு. காட் கிரேஸ், விஷம் கம்மியா இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. அதிகமா இருந்திருந்தா இந்நேரம் இவங்களை காப்பாத்தவே முடிஞ்சிருக்காது. போதுமா? இவங்க நீங்க கூப்பிட்ட டாக்டர் தானே? இவங்க சொன்னதை இப்ப வச்சு நம்புறீங்களா? ஆதிரா தான் என் சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கா.